திருச்சி. பொய் சொல்லி வராத. உனக்கு விருத்தாச்சலம் உன் பிள்ளைய கட்டி கொடுத்தது திருச்சி. இப்போ அவா கேட்க அப்ப நீ வர மாட்டியா? கிணறுல திருச்சியா லால்குடியா? லால்குடி வாங்க. வேண்டியதாங்க நீங்களாம் வச்சானாயா நீர்லாம் ஒரு வெண்ணியோடு கொடுக்க மாட்டேங்கிறேன். மோர் கொடுத்தா அவரே அடிச்சிருவாரு. ஆமாம்மா மாவு வச்சாலும் நமக்கு சரியில்லைம்மா வாழ்க்கையில். அதுக்காக மாவு வச்சால மாற்றினா எல்லாத்தையும்லாம் மாற்றணும், தப்பு இல்லை. என்னப்பா சிவன் கோயில் தெரியுது எங்கடா இருக்கு? கால் வந்துட்டு வா. மோர் இருந்தா வீடு சம்பந்தமான மனக்குழப்பத்தை அடைந்து வேதனை அடைந்திருக்கிறாய். என்ன வேண்டும் வேற? என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? இது என்னடா இது? யாருக்காவது கீழே விழுந்து காயம் இருக்கா உடம்புல? எங்க விழுந்தே? கட்டிக்கிற பையனா இருக்கியே, கண்ண மூடு. அப்படியா? கால் வந்துட்டு வா. உடம்புல கணுக்காலில் இருந்து மேலே வர மெய்சில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு அலைகள் உன் பொண்ணுக்கு இருக்கா? அந்த உணர்வு அலைகள் எங்கிருந்து தோன்றியது அப்படின்னு கேட்டேன். பிறவியில நாகம் சம்பந்தமான தோஷங்கள் பிறப்பிலே இருந்தால் அந்த வைப்ரேஷன் இருக்கும். ஆனா எதிர்காலத்தில் ஒரு தெய்வத்தின் சக்தியை பெறக்கூடிய வாய்ப்புடைய பெண்மணியாக இருப்பாள் என்பதுதான் அதனுடைய சான்று. ஆனால் அந்த நாக உணர்வு சக்தி இருந்தால் கணவனோடு இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தில் தடை இருக்கும். புரியுதா? அந்த தடைகள் இருக்கும் பொழுது கல்யாணம் போன்றவைகள் தடைகளாக தோன்றும். இப்ப அந்த நிலை உன் பிள்ளைக்கு இருக்கு. அதை மாத்தி தெளிவாக்கி தந்தா போதுமா? கால் சில சமயங்களில் வயிறு சம்பந்தமான வலி உபாதைகள் தோன்றும். மேகம் வெட்டை போன்ற வெள்ளைப்படுதல் போன்ற குழப்பங்கள் இருக்கும். பிடரி பக்கத்தில் முடி உதிர்தல் தோன்றியிருக்கும். இருக்கா? கால் நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அவன் சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட மாட்டான். நான் எத்தான் சாப்பிட்றேன், இப்படிதான் இருப்பேன். என்ன அவளுக்கு வருமானத்துக்குரிய வழியும் நல்ல வாழ்வையும் அமைச்சு தந்தா போதும்ல. இந்தா நாளை காலையில் என்னை பார்த்துட்டு போ மகனே. இந்தா எல்லா நிம்மதியும் பெறுவாய், ஆனந்தமும் அடைவாய். திருச்சி. மகனை பற்றி காட்டு வந்தது யாரு? அக்கா காது கேட்கலையோ? பையனை பற்றி காட்டு வந்தீங்களா? பையனை பற்றி காட்டு வந்தது யாரு? வாங்க அப்படி நினைக்காங்க. ஆடியில கூழு ஊத்தணுமே, ஊத்துனீங்களா? கூழு ஊத்துவீங்களா? பொய் சொல்லுதியே. இன்னொரு தரம் கால் வந்துவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம், வீரவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் வாரார, என்ன விஷயம்? அடிக்கடி போவேன். எங்க இருக்கு? கால் வந்து சொல்லலாம். காரணம் இல்லாமலா? தம்பி பையன் உங்க சொல்ல கேட்காரா?
என்ன வேணும் அவருக்கு இப்போ? ஏன் அவர் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிச்சா என்ன? பிடிக்கல பிடிக்கலம்பாரு, முடிக்கலம்பாரு. தம்பியுடைய மனசு கொஞ்சம் கோளாறாயிருக்கு. அதுக்கு நண்பர்களும் கிரகங்களும் காரணம். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். இந்த வருஷத்தில் வருமானத்துக்குரிய வழியும் கிடைக்கும். உருவாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேண்டும்? கால் வந்துட்டுவாங்க. வயிற்றுக்கு கீழே, அடி வயிற்றுக்கு கீழே, அரணுக்கு மேலே ஒரு தழும்பு இருக்க உங்க பையனுக்கு. என்ன விஷயம்? அவன்கிட்ட கேட்டுருங்க. இந்த வருஷத்தில் அவனுக்கு வேலையில் சிறந்த மாற்ற ஏற்றத்தையும் தந்து மனக்கோலத்தையும் உருவாக்கி தாரேன். அமாவாசை அன்னைக்கு என்னை வந்து பார்ப்பான். காலைல 8 மணிக்கு வந்துரு. சுவாமி சார். உடல்நிலை சம்பந்தமாக மனம் கோளாறு அடைந்து வந்த மகள் யாரு? நீங்க அங்க கிடையாத, இவங்களுக்கு அது ஏன் வருது என்னன்னு கேட்போம். ஏமா முனீஸ்வர சாமிக்கும் உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்காமா? இருக்காரா? கும்பிடுவீங்களா? ஒரு சூடத்தை பொறுத்து ஐயா காப்பாத்து அப்படி சொல்லி கால் வந்துடுவா. என்ன செய்ய? ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி, வருஷம் ஒரு நோயை காட்டி மருத்துவத்தையும் வீட்டுக்குள்ள குழப்பத்தையும் நிம்மதியில்லாத வேதனையும் நீ அடைஞ்சிருக்க. இதனால் வீட்டுக்குள்ள போராட்டமும் மன வாக்குவாதமும் குழப்பமும் நடக்கும். ஒரு நேரத்தில் சண்டை சச்சரவால எங்கள் வீட்டுக்கு மாந்திரிகத்தில் செய்வனை கோளாறுகள் வச்சாங்க ஐயா. அதை நான் எங்கேலாமோ போய் பார்த்து கொஞ்சம் தப்பிச்சு வந்தேன். அந்த கோளாறு இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதனால் ஓயாமல் சொலுக்குன்னு படுத்துக்கிடுறேன். இது உண்மையிலேயே அந்த தீயதை நீக்கணும், நானும் நல்லா ஆகணும். என் பிள்ளை சம்மந்தமாக என் உள்ள ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு வழியும் வேணும்னு கேட்குறேன். கால் ஒன்று. ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்பில்கள் உருவான கூடு இது. ஆனந்தம் விளையாடும் வீடு. வேற என்ன வேண்டும்? நல்லா ஆக்கித்தாரேன், நோய் இல்லாமல் ஆக்கித்தாரேன். ஒரு பக்கத்து முதுகு, நெஞ்சு படபடப்பு, சென்ட்ரலில் வலி, இது எல்லாம் இருக்குது. சரியாக்கி தந்தா போதுமா? கண்ணை மூடு. இந்தா அமாவாசை பௌர்ணமி ஆகிய 2 பக்கமும் வந்துருக்கு. சரியாக்கி தரேன். ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு உனக்கு பிரச்சனை இல்லை. காப்பாற்றுறேன். நல்லா கால் ஒன்று வேணா தம்பி. திருப்தியா பிள்ளை உனக்கு? அப்படியே என்னண்ணே? வாங்க. வணக்கண்ணே. என்ன வேணுண்ணே? பிரச்சனை உண்டாக்கி நீங்கள் கடகாரன் ஆக்கி வச்சுருக்கா. யாரு? குடும்பத்தில் கடங்காரன் இருக்கு. கால் வந்துட்டாங்க. ஒரு பத்திரத்தை தூக்கிக்கிட்டு அலைஞ்சி. அது என்ன பத்திரம்ப்பா? எதுக்கு அடமானம் வைக்கிறதுக்கா? கெட்டிக்காரனா இருக்கிய? எப்படி உனக்கு இப்படிலாம் புத்தி வந்துச்சு? இந்த கடனை உனக்கு அடைச்சி தரணும். இனிமேல் உன்னுடைய குடும்பம் வந்து அதிகம் பற்று பாதம் உடையதாக இருக்காது. ஆனால் உன் மனைவி உன் மக்களை நான் சரியாக்கிடுவேன். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? இந்த கடன் தீர 6 மாதம் ஆகும். பாஸ்போர்ட் எடுத்திருக்கியா இதுவரை? ஏன் வெளிநாட்டுக்கு போகலை? ஆமாம். இந்த 6 மாதத்துக்குள்ளே உனக்கு கடன் அடைக்கிறதுக்கு வழி பண்ணி தரேன். நீ வேலைக்கு சென்ற இடத்தில் ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும். அதில் உன் கடன்லாம் தீரும். இதுக்கு இடையில அப்பப்போ இங்கேருந்து இங்கே வர ஒரு வலியும் வேதனையும் தோன்றும். இருக்கா? அவைகளை வராமல் காப்பாற்றித்தாரேன். கால் ஒன்று. இல்லை மறிப்பா, நீயா குறுக்க வந்த?
சொர்க்கம் என்பது உண்மை என்றால் அது கிட்ட தீருக்கட்டுமே. அண்ணன் குடிப்பீங்களாண்ணே? சரி, எதுவும் குடிக்க மாட்டீங்களா? சந்தோஷம். கண்ணை முடுங்க. 1.5 வருஷத்துக்கு பிறகு வீடு கட்டித்தாரேன். என் திருநாமத்தால் உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். நீ செல்லும் இடத்தில் உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்தா எல்லா நலமும் கிடைக்கும். சண்டு வரட்டும், புண்ணியமாக கிடைப்பான். அவன் பணம் உனக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். போய்ட்டு வா. டிங் டிங். நல்ல வயிறார சாப்பிடு. ஏய் நீ கால் வந்துட்டு வா. நான் மதுரைக்கு போகவா, திருச்சியில் இருக்கவா, என் புருஷன் என் சொல்லு கேப்பானா, என் மாமியா வெத்தவா வருவாளா? மற்ற மாமியாலாம் எங்கே இருக்கா? மதுரைக்கு போறியா நீ? என்னைக்கு போகிற? உன்னை கூப்பிட்டு மதுரையில் வச்சுக்கிறதுக்கு விரும்ப மாட்டேக்காரு. அதுக்கு யார் காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன்? அவங்க வீடு தான் காரணம். கொஞ்சம் கண்ணாடியை கலத்து கண்ணை மூடி ஒரு நிலையோடு என்னைய தியானம் பண்ணி பார்ப்போம். மனசுக்குள்ள இந்த என் விரலை பிடிச்சிக்கா, சிக்குன்னு பிடி. ஒரு கைட்டு பிடிப்பல. கண்ண முடி. கொஞ்சம் ஒரு 1.5 மாதம் கழியட்டும். எங்கள் வீட்டை சரி கட்டிட்டு உன்னைய நான் கூப்பிட்டு வச்சுக்கிட்டேன். ஆனால் பழைய மாதிரி என்கிட்ட ரொம்ப பிடிவாதம்லாம் பிடிக்கக்கூடாது. என்னையும் நீ கொஞ்சம் சுதந்திரமாக விட்டுறணும்னு உன் புரிதன் சொல்லுவான். 1.5 மாதம் கழித்து உன்னைய கூப்பிட்டுருவான். நீ அதுவரை என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கூப்பிட சொல்லுவேன். இந்தா நல்லா இரு. சரி, நல்லா ஆயிரும் போ. காரணம் கேட்டீங்கன்னா குழம்பிடுவிய. உன் பிள்ளை வாழணும், அதோட நிப்பாட்டிக்கா. இந்தா குர்ஆன் ஒழுங்காக கொடுத்தியா? ஆடெல்லாம் வெட்டினீங்களா? எத்தனை பேருக்கு பங்கு கொடுத்திய? நீ உனக்கே காணாத. சரி போயிட்டு கூப்பிடவா? இப்போ உட்காருங்க. ஆமாம் வரணும். சரியாகணும்னா வரணும். ஆயுள்காரங்களுக்கும் வரணும். ஒன்னீர் குடிக்கூடாதுண்ணே. அப்படியா? யாரு? ஆந்திரா பாடர் யாருப்பா? ஆந்திரா பாடர். ஆந்திரா பாடர். ஆந்திரா பாடர். உனக்கு ஆந்திரா பாடரா? வா. ஆந்திராவில் எந்த இடம்? சித்தூர். கால் வந்துட்டு வா. தமிழகமும் இல்லாமல் ஆந்திராவும் இல்லாமல் இருக்கும் இடம் அது. பாதி ஆந்திரா பாதி சித்தூர். யாருக்கா பே சாப்பா கா? நீ தானே காலையில் பின்தொடர்ந்து வந்தவன். ஏன் வந்தால் எப்படி? சரி, கால் வந்துட்டு வா. உன்னுடைய வீட்டு பக்கத்தில் இறங்கும் பொழுது ஒரு பைப்படி, அது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கா? அதை தாண்டி லாஸ்ட்டுக்கு போகணுன்னு ஒரு ஸ்கூல் தெரியுது. அது என்னது? கால் வந்துட்டு வா. நீ தான் பாட்டாலே புத்தி சொன்னார். அண்ணன் இளையராஜா அவர்கள் பாடிய பாட்டு. என்னடா வேணும்? மனைவியை மாற்றி இன்னொரு மனைவி தரட்டுமா? போதிதான் 2 முன்னாடிக்காரவேன். இப்போ அவள் சரியில்லைங்கியா நீ சரியில்லைங்கியா? கேட்குற ஒரு வாரவனும் சொன்ன பேச்ச கேட்குறேன். நெஞ்சிருவேன் அப்படியெல்லாம் சொன்ன. அப்போ இவளே வச்சுக்கா. கால் வந்துட்டு வா. உனக்கு இந்த பிறகு 2 முன்னாடிடா சொன்ன கேட்டுக்கா. போ கால் வந்துட்டு வா. ஒருத்தன் கல்யாணம் முடிச்சிருந்தான். அப்போ இந்த பொண்டாட்டியால் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லி பஞ்சாயத்துக்காரர்கிட்ட சொன்னான். பஞ்சாயத்து வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரித்து விட்டாச்சு.
சரி இவன் ஒத்தப்புறம் கூட்டாளியாக இருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யணும், இன்னொரு கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க. சில நாட்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கையில் அதனால பஞ்சாயத்து தலைவர்லாம் கூப்பிட்டு, என்னென்ன உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்களே, இந்த பொண்டாட்டி பரவாயில்லையான்னாங்க. அவளுக்கு இவ எவ்வளவோ பரவாயில்லன்னாங்க. அண்ணப்பா அவளுக்கு இவ பரவாயில்லங்கி அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டான். இல்லை அவளுக்கு நான் துணி துவைக்கிறதுலேருந்து சமையல்லேருந்து எல்லா வேலையும் பார்த்து நான் தான் அவளுக்கு ஊட்டுவேன் அப்படி நடந்துச்சு. அப்போ இப்போ இவளுக்கு என்ன, இவளுக்கு எல்லாம் பார்க்க வாயில சோற வச்சிருந்தா இவ தானா முழுங்கிக்கிறா. அவன் முழுங்கிறதுக்கே கஷ்டப்பட்டா. ஆனா இவ எவ்வளவோ பரவாயில்லன்னு உடனே முழுங்கி சாப்பாடு கேட்கான். புரியுதா உனக்கு? அதனால உனக்கு அப்படித்தான் வருது. இந்த மனைவியினுடைய மனநிலைகளை பார்த்தேன். நீயே சில வேளைகளில் சந்தேகிக்கும் அளவுக்கு சில குறைகளும் குழப்ப மனநிலைகளும் தோன்றுச்சு. ஆனா உண்மையான குற்றவாளியா இல்லையான்னு பார்த்தேன். நான் இப்படித்தான் இருப்பேன், இருக்குது இஷ்டம் தான் இருந்தா, இல்லைன்னா நீ போ, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்க முடியும்னு வார்த்தையை விட்டுட்டான். உண்மையிலேடா கால் வந்துட்டு நீ பாத்தியா? பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும், 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். அதனால உனக்கு நீதிமன்றத்து மூலமாக ஒரு தீர்ப்பு கிடைக்கக்கூடிய நிலைமையை அவள் உருவாக்குவாள். அப்படி இல்லைன்னு சொன்னா ராத்திரி தூங்கும்போது நீ ஒரு பக்கம் அவ ஒரு பக்கமாகத்தான் இருக்கும், குழப்பமாக நடக்கும். 6 மாத கால அவகாசம் உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு தரேன், சீர்திருத்தக்கூடிய வழிகளை உருவாக்கி தரேன். கால் ஒன்று ஒருத்தன் வந்தா 5 மனைவி கட்டியிருக்கான். அவன் ஆமா 5 மனைவி, 5 வரைக்கும் நல்ல வச்சு வாழ்க்கை பண்ணதான் அவனுக்கு 2 10 பிள்ளைகள், 2 10 பிள்ளைங்க. அது அவன் பிறப்பில் அவனுக்கு எழுதின விதி என்ன. அதனால இதெல்லாம் பிரச்சனை என்னப்பா. கருப்பசாமிக்கு கண்ணை முடுறா, தியானம் பண்ணிடா கொஞ்சம், இந்தா வெற்றி அடைவாய். இவளால் உனக்கு எந்த இடைஞ்சல்லாமல் காப்பாற்றி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க. நல்லா சாப்பிட்டு போ, அறவரையா பேர. உனக்கு எந்த ஊரியா? கூப்பிடுறேன் தம்பி, போய் உட்காருங்க, அங்கே உட்காருங்க. மக்களோடு மக்களாக கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு. அப்படியா? திருவனந்தபுரம், கேரள தேசம், திருவனந்தபுரம். மண்ணானாவேன் ஒளியாவேன், மண்ணுண்டானாவேன். உள்ளம் என்பது உள்ளவரை, உன் மனமே என் பள்ளியறை. உட்கார முடியாதுலா, ஏன் கஷ்டப்படுற? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடைப்பட்ட காலத்தில் உன்னுடைய வியாபாரத்தில் வரவும் செலவும் ஒரே மாதிரி இருக்கிறத மாதிரி ஒரு நிலைமை மட்டும்தான் ஏற்பட்டுச்சு, முன்னேற்றம் கிடைக்கல. ஆமாம், இப்போ எந்த ஒரு தொழிலையும் நிலையாக வச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து நீ விடுதலை ஆகிட்ட. உன் பிள்ளை சம்பந்தமாக ஒரு வழக்கும் ஒரு வேலை சம்பந்தமான முயற்சியும் பல்வேறு எடுத்து 2.25 ஆண்டுகளும் நான் சோதனையைத்தான் அனுபவிக்கனே தவிர நான் ஜெயிக்கலையே. ஏன்ங்கிறது உன்னுடைய வருத்தம். கால் ஒன்று தம்பி, எங்கே போகிறீங்க? மதியம் சாப்பிட்டு போங்க. அதனால் இதுக்கு மாந்திரிகம் சம்பந்தமாக எதுவும் குறைகள் நடந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உனக்கு இருக்குது.
கிரகங்களால் ஆன விஷயம், இது மாந்திரிகத்தால் இல்லை. இந்த நிலைகள் உனக்கு மாறதுக்கு 1.25 மாதங்கள் இருக்கு. அடுத்து புதிய வருமானத்தையும் உடல்நிலைகளையும் காப்பாற்றி தந்தா போதுங்களா? அதான் புதிய வருமானம்னு சொல்லிட்டேனே, இந்தா ஜெயிச்சு தாரேன். 1.25 மாதம் பொறுமையாரு, ஜெயிச்சிருவேன். பணம் கிடைக்கும். பையனுக்கு இந்த வருஷத்துல நடக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு காரைக்குடி காரைக்குடி தம்பி ஆந்திரா, சாப்பிட்டு போ, அவசரப்படாத. இங்க நெல்லு. காரைக்குடியாக்கா? உங்க கிராமத்தை தாண்டி ஒரு கோபுரம் தெரியுது. என்ன கோபுரம்? புதுசாக கட்டியிருக்காங்களா? கால் ஒன்று வரலாமே ஐயாவுக்கு. தேவைப்படு. என்ன வேண்டும் உனக்கு? உங்க எல்லையில கருப்புசாமி இருக்காரு. காளியம்மா வராள. கால் ஒன்று. ஈராண்டு காலங்களாக ஒரு கோட்டையை கட்டணும்னு மனதுக்குள்ள கோட்டை கட்டிக்கிட்டு இருக்க நீ. அது நிறைவேறவில்லை. அதற்கு போதிய பணமும் இல்லை, இடவசதிகளும் இல்லை. அதுக்குரிய சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் நமக்கு எங்கு போனாலும் தடுதலையாக இருக்கிறது என்ற வேதனை உன் உள்ளத்தில். உண்மையானையா? கால் ஒன்று. அப்படியா? திருப்பதி ஐயாவை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? வெங்கடாஜலபதியை பத்தி போயிருக்கியாங்க? அதுக்கு பிறகு அவர்கிட்ட போகணும்னு ஏதாவது பிளான் பண்ணிய? கால் ஒன்று. வெங்கடாஜலபதிக்கு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கொஞ்ச நேரம் கண்ண முடி. இந்த ஆவணிக்கு பிறகு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்கும். அதுக்கு வேண்டிய பணம் வெங்கடாஜலபதியின் பேர் வரத்தை பெற்று தந்திருக்கிறேன். பல லட்சங்கள் கிடைக்கும். புண்ணியமாகவும் இருப்பாய். வேற ஒண்ணு கேட்டுக்கா? அப்படியா? வைகாசியில் என்னை வந்து பார். பௌர்ணமிக்கு ஆனந்தமாக இரு. பௌர்ணமிக்கு தேவகோட்டை வாப்பா. ஆடு மாடுகள் விளைந்த இடம், அன்ன குஞ்சி நினைத்த இடம், என் தங்கை வெட்டுடையா காளி இருந்த இடம். அங்க ஒரு காளியம்மா வரடா. யாருப்பா? பேர் என்ன? அப்படியா? ஆடு மாடுகள் எங்க நிக்கி? கால் ஒன்று வா. முன்னோர்களில் பரிதாபமாக செத்தது யாரு? பரிதாபமாக ஒரு உயிர் இறந்திருக்கு. அது உன்னுடைய மனைக்குள்ள வருது. அதை கும்பிடுறீல? கால் ஒன்று. ஒரு இடம் ஒன்று பிரயோஜனம் இல்லாம கிடக்க, அதை இப்ப என்ன செய்யலாம்? வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த வருஷம் அந்த வேலை வாய்ப்பும் கிடைக்கும், அந்த இடமும் கிடைக்கும். வேற என்ன வேண்டும்? இந்த என்னை நினைச்சிட்டு வியாபாரத்தை பாரு. புண்ணியம் அடைஞ்சுக்கோ. போ, வயிறார சாப்பிட்டு போ, நீ நிறைவாய்வ. கர்மசாமிக்கு வணக்கம் அண்ணாச்சி அவர்களே, வாங்க. அந்த சிவகாமி மகனிடம்
சேதி சொல்லடி. கம்மாக்கரை ஓரத்தில் இருப்பானை ஒரு ஐயனாரு, அந்த அருள் பெற்று வாழ்ந்த முன்னோர்கள் குடும்பத்தில் வந்தவனப்பானியும் இப்பவும் பாரம்பரியத்தில் நோயும் பிணியும் வந்து சொத்துக்கள் சம்பந்தமா குழப்பம் நடக்குமடா. உண்மையா? கால் வந்துட்டு சாமி அருள்வாக்கு குறி சொல்லக்கூடியவங்க ஞானத்துல காட்சியமும் அசரீதியாக கிடைக்கின்ற குரல்களையும் பகவான் இறை சக்தியிடமிருந்து பெற்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஒருத்தன் அடைஞ்சிருக்காம்னா அவன் இந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? வழிகாட்டியாக இருக்கணும். ஒழுங்கீனத்துக்கும் அசிங்கத்துக்கும் தன்னை அடையாளப்படுத்திக்கிடக்கூடாது. எந்த சாமியாடி குடிக்கிறதையும் நான் ஏற்றுக்கல. என்னை அவங்க குற்றவாளின்னு சொன்னாலும் அதை பற்றி நான் கண்டுக்கிடலை. ஏன்னா உன் மேலே இருக்கிறது உண்மையிலேயே தெய்வம்னு சொன்னால் நீ இந்த மக்களுக்கு புனிதமான வழியை காட்டணும். உன்னை பின்தொடர்வதற்கு பல மக்கள் உன்னை வாழ்த்தணும். உண்மையா இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் வாங்க. அதனால் சாமியாடிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உயிர் பலி இல்லாமல் சாமி கும்பிடக்கூடிய ஒரு மனோநிலைகளை கொண்டு வரணும். ஆனால் சில அவதாரங்கள் பலி வாங்குவதாக சரித்திரம் புராணங்கள் இருக்கு. அதை கும்பிடுறவங்க நீங்கள் மாற்றிக்கிடணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் யாரும் மதுவிலையோ சுருட்டுலையோ போய் விழுந்து அந்த போதையில் ஒருத்தருக்கு வாக்கு சொல்கிற மாதிரி ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்காதீங்க. உங்கள் மேலே தெய்வம் இருக்குன்னா உங்களை நீங்கள் நெறிப்படுத்துங்கள், ஒழுக்கத்தை கொண்டு வாருங்கள், நீதியை கொண்டு வாருங்கள். அதுவே இந்த உலகில் புனிதமானதாக ஆகும். ஐயாவுக்கு என்ன வேண்டும்? கண்ணை முடுங்க ரெண்டு வரும். உன்னுடைய முன்னோர்களில் தெய்வ அருளை தாங்கி வழிபட்டு சாமியாடி பல பேர்களுக்கு வரம் கொடுத்த குடும்பத்தில் பிறந்தவன் நீ. அதே மாதிரி அதுக்கு பிறகு அதை தொண்டு தட்டு செய்யக்கூடிய சக்தி இருந்தாலும் மனோநிலைகளால் சரியில்லாத நெறி இல்லாதவர்களுக்கு அந்த சக்தி போய் சேர்ந்ததனால் உன் குடும்பங்கள் முன் குடும்பங்கள் 3 பிரிவாக பிரிந்து விட்டன. இப்போதைக்கு உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையை அருந்து பிரிந்து அடுத்து வாழ்வானா வாழ மாட்டானா என்ற வேதனை அடைந்து செஞ்ச பாவம் என்ன, பரிகாரம் என்ன, விளக்கம் என்ன, தொடர்வதற்கு ஒரு வாழ்க்கை வேண்டும். எங்க கண்காங்க அவனை வாழ வைத்து விட்டு நாங்கள் கண்மறைய வேண்டும், அதற்கு வழிகாட்ட வேண்டும் கருப்பசாமி என்று கேட்டாய். காலம் சொல்லலாம். உட்காருங்க, நீங்க உட்காருங்க. 3 மாதத்தில் அந்த மகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தெளிவை உருவாக்கி தாரேன். இந்த என் போட்டாலாம் வாங்கிட்டு போப்பா, என்னை வச்சு கும்பிடு, உனக்கு எல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கும். இன்று வர இவ்வளவுதான். அடுத்த கேள்வி, அடுத்த பைசில் தாத்தா தூக்கி விடுறா, ஒரு கை கொடுறா. சேலம் எல்லை சேலம். சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிவகாமி மகனை சண்முகனே, சிந்தனை செய் மனமே, மனமே மனமே. கால் ஒன்று வரலாம் முருகா. செந்தமிழ் கருள் ஞான தேசிகனை முருகப்பெருமான் வாரார, எங்க இருக்காருமா? ஆனந்தமா அவரை வணங்குவீர்களா? கால் வந்துவாங்க.
அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை? வீட்டுக்காரர் எங்க? அவருடைய உடல்நிலை எல்லாம் எப்படி இருக்கு? உடம்பு சரியில்லாம இருக்கு. அதனால தான் உடல்நிலையை பற்றி கேட்டேன். உன் பூவும் பொட்டுக்கும் ஆபத்து வராது, காப்பாற்றி தரேன். வேற என்ன வேணும்? என்ன பொருள்? எவ்வளவு? கண்ணை முடிக்கா